ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் சாரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல் கைஸ். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கோயில் ஏஜி மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது சக்ஸஸ் சாரி பொட்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து ஆன்லைன் கிளாஸில் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து காமிச்சிக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட். இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் நேரில் வந்து கற்றுக்கிட்டாங்க கிடையாது, ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷாக நீட் அண்ட் ஃபினிஷிங் அண்ட் அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸு, அவங்க கடந்து வந்த 7 ஃப்ரேமும் இதில் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் அது அவங்க ஃபோனை ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க போட்ட ஸ்டிச் இது தான். இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜரி த்ரெட் ஒர்க்கு தான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஒர்க்கு, ஃபிஷ்போன் ஸ்டிச்சு, ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, ரவுண்டு, ஸ்கேலப்பு, எட்ஜ் ஸ்டிச்சு, ஷார்ப்னஸ் ஸ்டிச்சுன்னு எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லி கொடுத்துருப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்லீவ். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து த்ரெட் லோடிங், லீஃப் பேட்டர்ன், ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு பேட்டர்ன், இதெல்லாம் சிங்கிள் ஃப்ரேமாக நம்ம யூடியூப் சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது தனித்தனியாக. லீஃபு, ஃப்ளவர் மேக்கிங், லோடு மேக்கிங், ஜரி லோடு, த்ரெட் லோடு, பைப்பிங்லேயே ஜிக்ஸாக் லோடு, எல்லா விதமான ஃப்ளாட் லோடு, எம்போஸ் லோடு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தேர்டு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, கட் பீடு, சீக்வன்ஸு எல்லாமே பால் பீடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டியூப் பீடு, கட் பீடு, ரைஸ் பீடு, ட்ராப் பீடு, 2 mm 3 mm. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் பேஸு, சக்கரிலே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு ஜர்கான் ஸ்டோன் பேஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அயனிங் ஸ்டோனு, ஸ்டோன் செயினு, ஜர்தோசிலே நக்ஸி, சாதி, கோரா, சுகர் பீட் லோடு, கட் பீட் லோடு, ஜர்தோசிலே நக்ஸி, சாதி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் பீட் லோடு, டபுள் லோடு போட்டிருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவங்களோட ஃபோர்த்து ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு டிசைன், ட்ராப் பீடு டிசைன்ஸு, ஃபிட்டிங் ஸ்டோன் டிசைன், அதில் லோடு போட்டிருக்காங்க, ஸ்காலப் டிசைன், அவுட்லைன் இந்த ஜர்தோசி கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷிங் குந்தன் ஸ்டோனு, அதில் சுகர் பீட் லோடு போட்டிருக்காங்க, ஜர்கான் ஸ்டோனில் பேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு போட்ட ஒரு பேட்டர்ன், அதில் கட் பீட் லோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, குந்தன் ஸ்டோனு, சைனா ஸ்டோனு, மேட் ஃபினிஷிங் ஸ்டோனு, ட்ரைஸ் பீடு, ட்ராப் பீடு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் ஒர்க்கு, லீஃப் பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ண, நக்ஸியில் லோடு ஒர்க் பண்ணுறது. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது, மாங்காய், திலகம், ரவுண்டு, ஒவ்வொன்றும் எவ்வளோ கிளியராக. இதெல்லாம் ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் அவங்க வந்து அச்சீவ் பண்ணது. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5th ஃப்ரேம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைன் பேட்டர்ன், ஒரு ஃபெதர் பேட்டர்ன், ஒரு சக்கரை பேட்டர்ன், ஒரு ராஜாராணி பேட்டர்ன், எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. ஸோ அதுக்கு உதாரணம் இதுதான், பார்த்துக்கோங்க. 6th ஃப்ரேம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புட்டாஸு, பேச்சஸ் ஒர்க்கு, கட்டு ஒர்க்கு எல்லாமே இதில் தான் சொல்லி கொடுத்துருப்போம். எவ்ரி டிசைன், ஒரு டிசைன், ஒரு புட்டாஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கு, காயின் ஒர்க்கு, பேச்சஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், குட்டி பேச்சஸ், டேப்லெட் பீடில் எப்படி ஒர்க் பண்ணணும், பெரிய மிரர் எப்படி ஒர்க் பண்ணணும், கட் பீடு எப்படி ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 6th ஃப்ரேமு. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7th ஃப்ரேமு. வாவ், 3D ஒர்க்கு, 5D பீக்காக்கு, எவ்வளோ அழகாக அந்த ஃபெதரு, எவ்வளோ அழகாக பீக்காக்கு, அதில் கொடுத்துருக்க ஒர்க்கை பாருங்கள். லோடு உள்ளடி வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸ், ஃப்ரெஞ்சு நாட்டு ஒர்க், அது ஃபில்லிங் நாட்டு எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் பண்ணது தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, அப்புறம் வந்து லோடு, வாட்டர் ஃபில்லிங் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் பிரிண்டிங் மாதிரியே இருக்கும் வாட்டர் ஃபில்லிங். அப்புறம் வந்து ஜர்தோசிலே நக்ஸியில் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்காங்க. வாவுப்பா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இவங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டான்னு நம்ம கேட்போம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே முடித்தவங்க வந்து இவங்க தான். இவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து நமக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க. வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன? சரண்யா. இந்த வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க வச்சுக்கோங்க. சரண்யா. ஸோ ஓகே, இங்கே திருவானைக்கோயிலில் நாங்கள் இந்த மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு யார் சொன்னா மேம்? எப்படி பார்த்தீங்க? யூடியூப்பில் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி தான் என்கிட்ட கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க, ஸ்டிச்சஸோட ப்ராசஸ், பீஸ் எல்லாம் கேட்டீங்க. நான் உங்களை எத்தனை ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம்னு சொன்னேன். 300 ஸ்டிச்சஸ் சொல்லி தருவேன்னு சொன்னேன். ப்ரொஃபஷனலாக சொல்லி தருவோம். இந்த வீடியோ சென்ட் பண்ணுறது, ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டோம். லைவாக வந்து சிங்கிள் பை சிங்கிளாக தான் சொல்லித்தரோம். 1 by 1 வீடியோ கிளாஸஸ்ன்னு சொல்லி தந்தோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்மளால இவ்வளோ கற்றுக்க முடியுமா, இது சொல்கிற அந்த டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் உங்களுக்கு ஒரு நாளும் எப்படி உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தந்தாங்க? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வந்து
ஆல்ரெடி நான் கிளாஸ் போகும்போது வந்து பேசிக்காக நான் கற்றுக்கும் போது ஒரு வாட்டி சொல்லி தந்து 2வது வாட்டி நான் சொல்லி கேட்கும்போது ஏன் நீ பார்க்கலையா உனக்கு பார்த்து சொல்லி தர தெரியுன்னு சொல்லாமல் அப்படி 2வது தடவை சொல்லி தர மாட்டேன். இங்கே உங்களுக்கு மேடம் எப்படி நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தப்பு பண்ணா கூட தப்பா பண்ணிருக்கீங்க திருப்பி பிரிச்சுட்டு போடுங்க, கோவப்பட ஒரு வாட்டிக்கு நீங்க 100 வாட்டி போட்டாலும் ஆமா ஒரு தப்புனா கரெக்டா பிரிச்சு போடணும். நீங்க டாக்டர் இங்க வந்து ஏதாவது உங்களுக்கு நீங்க திருப்பி கேட்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எத்தனை வாட்டி கேட்டாலும் கேட்டே ஆகணும். 1000 வாட்டி டவுட் கேட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அதே சொல்லி தருவாங்க. ஆமா நல்லா சொல்லி தருவாங்க, டவுட் கிளியர் கரெக்ட்டா பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு அனுப்பி இந்த வீடியோ பார்த்து கத்துக்கணும்னு சொன்னாங்க. எதுவுமே கிடையாது. அவங்க எப்ப கேட்டாலும் வந்து ஸ்டிட்ச் பண்ணி காமிப்பாங்க, இந்த ஸ்டிட்ச் இப்படி தான் பண்ணனும். வீடியோ கால்ல வந்து உங்களுக்கு காமிப்பாங்க, காமிச்சு அதை கரெக்ஷன் பண்ணிட்டு தான் கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வர்க் எல்லாமே பண்ணது நீங்க தான். சோயா இதை விட பெருசா ஒரு பொசிஷன் இருக்கு நீங்க அச்சீவ் பண்ணது, அதை காமிக்க வேணாமா? காமிக்கணும் சார், கண்டிப்பா காமிக்கணும். ஸோ இது வந்து இவங்க ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் 7 ஃப்ரேம் 300 ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது நீங்கள் தானே ஒர்க் பண்ணீங்க? இது ஒர்க் பண்ணி இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. இது வந்து இந்த ஸ்கேலப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி ட்ரேஸ் போடணும் எல்லாமே உங்களுக்கு வந்து மேடம் வந்து கிளியராக சொல்லி கொடுத்தாங்க சார். அதுவும் வீடியோ காலில் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் சார். ஒவ்வொரு இதில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ட்ரேசிங் மார்க்கிங் எல்லாம் தெரியுமா? பட் ட்ரேசிங் மார்க்கிங் ட்ரேசிங் மெத்தேடு எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது வாங்கலாமா? ஒரே ஃபீஸ் தான், அதெல்லாம் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். சரி ஓகே. இது வந்து சிம்பிளான ப்ளவுஸு, ரொம்ப கிராண்டாக ஒன்று போட்டிங்களே அதை வந்து நிறைய பேர் நம்பலை, கேட்டிருந்தாங்க எனக்கு என்கொயரியில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நிஜமாவே இது ஸ்டூடெண்ட் பண்ணதுன்னு என்கிட்ட ஒரு 4 to 5 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் தானே பண்ணது, அதை உங்களை வச்சே கேட்குறேன். இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு ஆஃப்லைனில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ராஜாராணி ப்ளவுஸ் நான் போட்டேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இவ்வளோ கிராண்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது நீங்கள் தானே ஒர்க் பண்ணீங்க, இதில் ஏதாவது நாங்கள் ஒர்க் பண்ணோமா? பெரம்பலூரில் நாங்கள் எதுவும் வந்து ஒர்க் பண்ணல. இல்லை இந்த ட்ரேஸ் எப்படி போடணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து நீங்கள் எல்லா ஒர்க்கும் நீங்கள் தானே. இதில் ஏதாவது ஒரு பீட்ஸோட ஒர்க்காவது மேடத்தோட கைப்பற்றிருக்கா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஹார்ட் ஒர்க் தானே. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன், இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணும்போது? நான் கிளாஸ் வரும்போது நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கலாம்னு சொன்னீங்க. எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு, நம்ம எப்படி இப்படிலாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற டவுட். இந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம். நல்லா கற்றுக்கிட்டதுக்கு வேற ஒரு அறிகுறி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அது வந்து அறிகுறி உங்களுக்கு இப்போ கரெக்டாக தெரியுதா? ஒரு ப்ளவுஸை நீங்கள் பார்த்தா அதில் கரெக்ஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா முடியுதுன்னு. நீங்கள் இப்போ ப்ளவுஸை பார்த்தா கரெக்ஷன், ஏன்னா நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க சார், நான் அந்த ப்ளவுஸை பார்த்த கரெக்ஷன் எனக்கு தெரியுதுன்னு. கண்டுபிடிப்பீங்கல்ல? இதை விட பெஸ்ட்டாக, இதுவே பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. இதுக்கு மேலே பெஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. இதை விட கிராண்டாக நீ என்னங்க பண்ணணும்? ராஜாராணி நெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கிராண்டாக ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. கையில் வச்சுக்கோங்க, நீங்களே உங்கள் கையிலே இருக்கட்டும். நீங்கள் தானே ஒர்க் பண்ணீங்க, அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு பார்க்கணும். நீங்கள் தானே ஒர்க் பண்ணீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? இப்போ வந்து எந்த ஒரு ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். கஸ்டமர் எந்த ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். இதை விட பெரிய டிசைன் எல்லாம் வேற இல்லைங்க ஆரியில். சரியா, எல்லாமே முடியல. ஹாப்பியாக நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்களே சொன்னீங்க டவுட்டாக இருக்குது, இங்கே சேர்ந்தா இவ்வளோ காசுகள்லாம் கேட்குறாங்கன்னு. இப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் கட்டின ஃபீஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இவ்வளோ ஃபீஸான்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்கள், நாங்கள் வாங்கின ஃபீஸ் ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க வாங்குன ஃபீஸ் இந்த கிளாஸுக்கு ரொம்ப கம்மி. மனசார சொல்லுங்க, இது ஒரு வீடியோக்காக சொல்லுங்க. வீடியோக்காக இல்ல, மனசார இந்த கிளாஸுக்கு நீங்க வாங்குன ஃபீஸ் ஒரு 2%. 2% அவ்வளவுதானா? இல்ல நிஜமாவே இல்ல ஹார்ட் பை மனசுக்குள்ள இருந்து அது எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இல்ல எனக்கு தெரியாத ஒர்க் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை விட இவ்வளோ கிராண்டா போட்டிருக்கீங்க, எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷமே கிடையாது. ஏன்னு சொல்லுங்க? நான் நல்லா வரணும் இல்லை நீங்க இவ்வளோ ப்ளஸ் 2 ப்ளவுஸ் நீங்க போட்ட சந்தோஷம். ஆனால் வந்து ஒரு கஸ்டமர் ப்ளவுஸோட முடிச்சுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு சந்தோஷம். கஸ்டமரே உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் எடுத்து கொடுத்து சிம்பிளாக எனக்கு ஒர்க் பண்ணி தானே சொல்லுங்க. ஏன்னா வந்து இது இவ்வளோ கிராண்டான ப்ளவுஸு, ஆனால் இந்த சிம்பிள் ப்ளவுஸ் தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்டர்வியூ வரும்போதே ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தானே உங்களுக்கு வெளியில் பார்க்குறவங்களுக்கு இது சிம்பிள் ப்ளவுஸாக தான் தெரியும். இது உங்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தா? பக்கத்தில் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொடுத்தது, சிம்பிளாக ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு கொடுத்தது. இது இப்படி ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து ஆர்டரை கொடுத்து இதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அதோட ஃபீலிங்கு? நானா இதை போடுறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்களே, நம்மளும் வந்து ஆர்டர் எடுத்துட்டோம்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்து.
ஸோ ஃபுல்லாக ஹாப்பி தானே? எனக்கு இதுதான் ஹாப்பி. நீங்கள் வந்து கிளாஸ் முடிச்சு இவ்வளோ கிராண்டாக ப்ளவுஸ் போட்டதை விட இந்த ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, இதில் தான் எனக்கு ஹாப்பியே இருக்குது. எனது கஸ்டமர் ஆர்டர் இதுக்கு தான் ஒவ்வொருத்தர் நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி வந்து சின்ன ஜேர்னி கிடையாது. எத்தனை ஒரு 4 மாதம் 5 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுவும் நேரில் வந்து கற்றுக்கிட்டது கிடையாது. ஃபோனில் கற்றுக்கிட்டீங்க, ஆன்லைனில் கற்றுக்கிட்டீங்க, ஆஃப்லைனில் கற்றுக்காம. அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதை விட ஹாப்பி வேறு ஒன்றும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து நமக்கு ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இவங்க வந்து நம்மள மாதிரி கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறதுக்கும் பர்ஃபெக்டாக ஆரி ப்ளவுஸ் ஒர்க்கு முடிக்கிறதுக்கும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து சாட்சி வந்து இதுதான். புரியுதா? எல்லா ஒர்க்குமே அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி பெரம்பலூர் இதில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ப்ளவுஸ் போடணும், கிளாஸஸ் வந்து பேசிக் ஏதாவது கற்றுக்கணும், சிம்பிளாக எங்களுக்கு வந்து ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணணும், இல்லை எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி எங்களுக்கு பெரம்பலூர்லேயே கற்றுக்கணும்னா சக்ஸஸ் ஆரி பொட்டிக்கு நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ சேம் பேட்டர்ன் டிட்டோவாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களை உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்டால் போதும், இந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒர்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி தருவாங்க. மெட்டீரியல் வைத்து ஒர்க் எல்லாமே எங்களோட சக்ஸஸ் ஆரி பொட்டிக் திருவானைக்கோவில் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி தருவாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டியவங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்களோட நம்பர் கேட்டால் போதும், என்ன டவுட்னாலும் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கு கிளாஸஸ் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இதில் வந்து மெட்டீரியல் நாலேஜ், ஒரு மெட்டீரியலை இப்போ இங்கே தான் வாங்கணும்னு இல்லை, எங்கேனாலும் மெட்டீரியலை பார்த்து இதுதான் ஒரிஜினல் மெட்டீரியல் தான் டூப்ளிகேட் மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் சொல்லி தந்துடுவோம். அதே மாதிரி ட்ரேசிங் வரைகிறதுக்கு எந்த டிசைன் இருந்தாலும் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேட்டு ஃபிக்ஸிங், ஏன்னா இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாதது அந்த ஒரு விஷயம் தான். ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண, ஒரு கஸ்டமர் ஒரு டிசைன் கொடுத்தா அதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தந்துருக்காங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் வளர்ந்து நல்லபடியாக வரணும். அதுக்கு நான் எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கோவில் ஏஜி மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது சக்ஸஸ் ஆரி பொட்டிக். நம்ம வந்து ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிருக்கோம், ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரியாத மாதிரி கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி ஆரி ஒரு ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளே தெரியாத மாதிரி கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த விதமான டிசைன் புக் பண்ணல வித்தின் 4-5 டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம் வித் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். நீங்களும் ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய்.